ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவினருக்கு தொடர்பு இல்லை என்றும் திமுக ஆட்சியை கொச்சைப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சியினர் குறை கூறுகிறார்கள் என்று EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு அரசு மருத்துவமனை சந்திப்பில் உள்ள காமராஜர் உருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையிலான கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த EVKS இளங்கோவன், விக்கிரவாண்டி தேர்தலைப் போல வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை கொச்சைப்படுத்துவதற்காக எதிர்க்கட்சிக்காரர்கள் குறை கூறுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வேண்டுமென்றே சொல்கின்றார்கள். என்கவுண்டர் எப்படி நடந்தது என்பதை வீடியோ காட்சிகள் மூலமாகவும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அண்ணன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலமும் மிக தெளிவாக இருக்கின்றது. ஆகவே இதற்கும் திராவிட முன்னேற்றத்திற்கும் முடிச்சு போடுவது என்பது வேண்டுமென்றே ஸ்டாலின் ஆட்சியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் செய்கின்ற போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அரசு உதவி பெறும் புனித நிக்கோலஸ் நடுநிலைப் பள்ளியில் சேலம் மாவட்டத்திற்கான அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி, சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் DM செல்வகணபதி, சேலம் வடக்கு MLA ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்ட தொடக்க விழாவை காணொலி மூலம் பார்வையிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே களிக்கநாயக்கன்பட்டி ஊராட்சியில் உள்ள அரசு உதவி பெறும் மாணவ நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் IB செந்தில்குமார் துவக்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கினார். பின்னர் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு விலையில்லா ஆண்ட்ராய்டு டேப் வழங்கினார். முன்னதாக காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறையினர், கல்வித்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாதுகாவலர்கள் இல்லாததால் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. சுமார் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட காவலர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் மதுப்பிரியர்களின் கூடாரமாக அரசு பள்ளி மாறிவரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இரவு நேரங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் மதுப்பிரியர்களின் கூடாரமாக அரசு பள்ளி மாறிவரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மது பாட்டில்களை பள்ளி வளாக நடைபாதையிலேயே மதுப்பிரியர்கள் உடைத்து செல்வதால் பள்ளி மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளியில் பாதுகாவலர்களை பணியில் அமர்த்தி இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாத வகையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெரியகுளத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் தனியார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெண்கள் உட்பட 70 நபர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூய்மை பணியில் ஈடுபடும் நபருக்கு அரசு உத்தரவின் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு 6வது மாதம் முதல் நாள் ஒன்றுக்கு 609 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். ஆனால் 400 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்குவதாகவும், ஊதியத்தில் பிடித்தம் செய்த ESI உள்ளிட்டவைகளை முறையாக கட்டாமல் ஒப்பந்ததாரர் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியதோடு, முறைகேட்டில் ஈடுபடும் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், மாத ஊதியம் 1 முதல் 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியை புறக்கணித்து பெரியகுளம் தென்கரை வள்ளுவர் சிலை பகுதியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.